இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு தேங்காய் பால் பருப்பு கறி தான் செய்ய போகிறோம். அந்த பருப்பு அதாவது நம்ம கட்டி பருப்பாக செய்வோம் இல்லையா, அதில் வந்து நம்ம தேங்காய் பாலெல்லாம் எடுத்து ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க வந்து ஒரு 8 மாத குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கி அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பருப்பு கறி செஞ்சு கொடுக்கும்போது அதில் காரமும் இருக்காது, நல்ல தேங்காய் பால் டேஸ்ட்டோட நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வீட்டில் நானே பார்த்துருக்கேன். அந்த பருப்பு வந்து நம்ம சாம்பார் வேக வைக்கும்போது வேக வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எடுத்து அதில் வந்து சாதத்தில் போட்டு கலரி கொடுத்துருவாங்க. வெறும் பருப்போட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து செஞ்சு லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களுக்கும் நம்ம பருப்பு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ரசம் உருளைக்கிழங்கு வறுத்து கூட நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பருப்பு கறியை தேங்காய் பால் பருப்பு கறியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் அடுப்பை வந்து பற்ற வச்சுருக்கேன். தேங்காய் பால் பருப்பு கறி வந்து செய்கிறதுக்கு உலக்கால 100 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துருவோம். இந்த பருப்பு வறுக்கும் போதே லைட்டாக நல்ல வாசனையும் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வந்த உடனே இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த குக்கர்லேயே சேர்த்துட்றேன். இதை 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி வச்ச பருப்பில் வந்து என்னென்னலாம் சேர்த்துடலான்னு பார்ப்போம். 2 பச்சை மிளகாய். இந்த 2 பச்சை மிளகாயை கொஞ்சம் உடச்சி போட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம். இதில் தண்ணி வந்து எவ்வளோ பருப்பு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடிட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 விசில் 6 விசில் கிட்ட வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பருப்பு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி 2 பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து பருப்பு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்கு. இதை வந்து பருப்பு மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துட்றேன். பருப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்ருவோம். இதோட நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து எப்படி விடணும்னா, நம்ம பருப்பு எந்த கப்பில் பருப்பு அளந்து போட்டோமோ அந்த அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கிட்ட தேங்காய் பால் வந்து உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நல்லா பருப்போடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ வந்து ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுறேன். நெய்யில் தாளிக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகும் உளுந்து 2 கலந்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் வெடித்து வரட்டும். இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் போடலை, அதனால் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு, அதாவது 1 வயசு அப்படி பசங்களுக்கு வந்து சாப்பாடு புதுசாக ஊட்டுறவங்களுக்கு வந்து நம்ம அந்த 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதோட விட்டுருங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வேணால் போட்டு கிள்ளி போட்டு தாளித்தோம்னு சொன்னோம்னா சின்ன பசங்களுக்கு இந்த பருப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இல்லாமல் நல்லா தேங்காய் பாலோட நெய்யோட மணத்தோட நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாயை இப்படி கிள்ளி அது உள்ளே போட்டுறேன். அதுவும் நல்லா வறுபட்டு வரட்டும். அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சாம்பார் வெங்காயம் தான் போட்டு தாளிக்கிறேன். இதுவும் நல்ல பொன்னிறமாக செவந்து வரட்டும். இது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுறேன். தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த பருப்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த தாளிப்பை வந்து உள்ளே சேர்த்துட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கிண்டி விட்டு பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால் பருப்பு கறி வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் பெருங்காயம் போடும்போது நான் தாளிக்கும் போது பெருங்காய தூள் போட்டு தாளித்தேன். அதை வந்து எப்படியோ வீடியோ ஆன் பண்ண மறந்துருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போது பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க. அப்படி தூள் இல்லை கட்டி பெருங்காயமாக வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அந்த கட்டி பெருங்காயத்தை பருப்பு வேக வைக்கும் போதே
நம்ம இதெல்லாம் ஜாமான்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை போடயே கொஞ்சம் ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டுட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு பருப்பு கறியை வந்து தேங்காய் பால் பருப்பு கறியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்காய் பால் பருப்பு கறி வந்து செஞ்சதை பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பருப்பு தான். எங்கள் வீட்லலாம் நெய்யை ஊற்றிட்டு ஒரு பருப்பை போட்டுட்டு 2 அப்பளம் இருந்தாலே போதும், ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதை வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பருப்பு கறி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.